ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரண்ஜோதி கிச்சன். நாம் இப்போ ஒரு சூப்பரான வஞ்சிர மீன் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய மீனாக கிடச்சிதுங்க, ரொம்ப சீப்பாக கிடச்சிது. 17 கிராம்ஸ் தான் 1 கிலோ. நான் வாங்கின மீன் பார்த்திங்கன்னா அது மொத்தம் 2.5 கிலோ இருந்தது. அது 1.25 கிலோ எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் வந்து 472 ரூபா நம்ம ஊர் காசுக்கு ஆச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி உடம்பும் பாதி தலையும் சேர்த்து கொடுத்தாங்கங்க. இந்த மீனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா கை அகலத்துக்கு இருந்துச்சுங்க அந்த ஃபிஷ்ஷு. இப்போ நம்ம நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இது வந்து காஷ்மீரி சில்லி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதுங்க. 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் பொடி, ஒரு 3/4 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷில் நல்லா இதுவாகும். ஒரு தேவையான அளவுக்கு இந்துப்பு போட்டிருக்கேங்க. இந்துப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பாறையிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்கங்க. நம்ம வந்து நார்மலாக உப்பு வந்து கடல் நீர்லேருந்து எடுப்போம். இது வந்து பாறையிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டில் இருக்குது. அதனுடைய பெனிஃபிட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க, அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் நம்ம கோட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்படி நல்லா தடவிடுங்க. மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் 2 சேர்த்து நம்ம தடவிட்டு, இது வந்து ஒரு 2 மணி நேரம் மினிமம் ஊறுச்சுன்னா தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஊர்லன்னா அந்த டேஸ்ட்டே இருக்காது. இது ஊறுறதுக்கு நீங்கள் வந்து தடவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வைங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது வந்து ஐஸ் மாதிரி ஆகிடும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அந்த சால்ட்டெல்லாம் வந்து ஊறிடுங்க. அதனால் குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சுட்டு அப்புறமா வெளியே வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷு நம்ம ஊர்லலாம் இந்த ஃபிஷ்ஷு ரேட்டு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் 800 ரூபாய் அந்த ரேஞ்சில் விற்குங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சின்ன சைஸு ஃபிஷ்ஷாக வாங்கிட்டு இருந்தோம். இங்கே வந்த பிறகு தான் பெரிய ஃபிஷ்ஷாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோங்க. இந்த ஊரில் ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து நான்வெஜ் எல்லாமே சீப்பாக கிடைக்குங்க. ஆனால் இந்த வெஜிடபிள்ஸு, கீரை இதெல்லாம் தாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து மேரினேட் பண்ணியாச்சு, ஊற வச்சாச்சு. நான் ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சுட்டு இப்போ வெளியே எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ 1 by 1 போட்டு நம்ம எடுக்கலாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறதுனால 2 பேருக்கு இந்த ஃபிஷ்ஷை நான் ஃப்ரை பண்ணுறேன். மொத்தத்தையும் வந்து ஃப்ரை பண்ண முடியாது. இது ஃப்ரீசரில் போட்டோம்னா ஒரு 2-3 டேஸுக்கு வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது லைட்டாக திருப்பி போட்டுடலாம். இந்த வஞ்சிர மீனில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதே போல் இந்த எலும்பு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதுங்க. அதோடு இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் இது சாப்பிட்டாங்கன்னா ஃபர்தராக நிறைய ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் இது ரொம்ப எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஸ்கின்லேயும் வந்து இந்த ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போல்லாம் நமக்கு விலை கம்மியாக கிடைக்குதோ அந்த சமயங்களில் நம்ம வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.